பாருங்க, இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு கத்திரிக்காயை வச்சுட்டு நல்ல ஒரு செட்டிநாடு மசாலா வச்சுட்டு நம்ம ஒரு கிரேவி மாதிரி வச்சேன். இது பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரியும் இருந்தது. அதே நேரத்துல புளிக்குழம்பு மாதிரி நம்ம தக்காளி எல்லாம் நிறைய அரைச்சு போட்டு செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பரா இருந்தது. இந்த செட்டிநாடு மசாலா இருந்தா செட்டிநாடு மசாலா வச்சு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா போட்டு செய்யுங்க, இல்லைன்னா கறி மசாலா போட்டு செய்யுங்க, இல்லைன்னா மட்டன் மசாலா போட்டு செய்யுங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய்க்கு போட்டதுன்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு மசாலா வச்சுதான் செஞ்சேன். இதுக்கு நீங்க வேற பட்டை கிராம்பு எதுவுமே தாளிக்கிறதுக்கெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே இதுலயே நான் போட்டிருக்கேன். இதுல டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்திருக்கேன். கசகசா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு எல்லாமே போட்டிருக்கேன்றதுனால காரத்துக்காக ரெட் சில்லி பவுடரும் சேர்த்திருக்கேன், மல்லியும் சேர்த்திருக்கேன். சேர்த்து செஞ்சதுனால வேற எந்த பொடியுமே நீங்க போட வேணாம். இந்த பொடியை மட்டும் எடுத்து போட்டு நீங்க செஞ்சுட்டு டக்குன்னு இந்த கிச்சனை விட்டு வெளியில போயிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். உங்க வீட்டுல நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்குது. இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.